உணவு நபி தொடர்ந்து உண்டதில்லை. ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை. அவர் கண்ணை அளந்து தூங்க ஒரு கட்டில் மெத்தையில்லை. நபி தலைக்கு வைத்து படித்த பஞ்சு தலையணையும் இல்லை. மறுநாளைக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை. இப்ராஹிமியாவின் குழு இஸ்லாமிய கீதம் ஒன்றினை இயற்றிச் செல்வதற்காக மைஷா போதர், ருமானா, ரஸா, இஸ்ஸா காசிம் அவர்களை ஒரு குழு இஸ்லாமிய கீதம் ஒன்றினை இயற்றிச் செல்லும் முகமாக அழைக்கின்றோம். மதரசத்துல் இப்ராஹிமியாவின் மாணவ செல்வங்களே. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மனிதவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மனிதவரும் வாழ்ந்ததில்லை. இறை தூதராக இருந்தார், தோழராக கலந்தார், நல்ல வணிகராக வளர்ந்தார், பெருமுனிதராக வாழ்ந்தார். எங்கும் சாந்தி சாந்தி என்றார், பல போர்க்களங்கள் கண்டார். தவறு புகையிலே ஒளிந்தார், அது போர் வெற்றி கண்டார். முழு மனிதராக வாழ்ந்தார், மருமமாக அமைந்தார். மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மனிதவரும் வாழ்ந்ததில்லை. 3 வேளை உணவு நபி தொடர்ந்து உண்டதில்லை. ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை. அவர் கண்ணை அளந்து தூங்க ஒரு கட்டில் மெத்தையில்லை. நபி தலைக்கு வைத்து படித்த பஞ்சு தலையணையும் இல்லை. மறுநாளைக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை. மகள் பாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை. மழை தங்கமான போதும் அதை திரும்பி பார்த்ததில்லை. மற்றும் மேன்மை ஒன்றை தவிர விட்டு வேறு செல்வதில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மனிதவரும் வாழ்வதில்லை. தம் வீட்டு பணிகள் எல்லாம் நபி தாங்களாக செய்தார். முதியோர்கள் வீடு சென்று பெருமுதவியாக இருப்பார். வாழ்வோர்க்கு தம் உணவை இங்கு மன்பார். பணியாளர் தவறு செய்தால் பணிவாக தாங்கிக் கொள்வார். ஒரு மங்கை அவரின் தலைமேல் தினம் குப்பை கொட்டி வந்தாள். அவள் நோயில் வீழ்ந்த போதும் நலன் கேட்டு நாடு சென்றார். மக்காவை சென்ற நாடு பொது மன்னிப்பையாளர் தம் பகைவனாம் கொல்ல பல நன்மை செய்து முடித்தார். மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மனிதவரும் வாழ்ந்ததில்லை. வாழேந்தி வாழும் தீய சமுதாயம் அன்று கண்டார். பாவங்கள் செய்து வந்தால் பாராட்டும் மனிதர் கண்டார். அது மாது சோது களவு பொய்யாவும் அங்கு கண்டார். மனிதர்கள் உறவு எங்கும் மிருகங்கள் வாழ கண்டார். அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அறவாழ்வை சொல்லி தந்தார். அவர் தந்த துன்பமெல்லாம் தன்னெஞ்சை தாங்கி கொண்ட நிலை மாற்றியவர்கள் எல்லாம் வழிகாட்டியாக செய்தார். ஒரு சத்தியத்தின் வடிவை சஹாபாக்களாக கிடைத்தார். மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மனிதவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மனிதவரும் வாழ்ந்ததில்லை. வாழ்க்கையின் அஸ்திவாரம்.
அதற்கான சிறந்த பாதை நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்த பாரம்பரிய சிகிச்சைகள். அக்குரணையில் அமைந்துள்ள லிமகஹகொட்டுவ ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டரில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவருக்கும் தேவையான முழுமையான ஆயுர்வேத சிகிச்சைகளை நவீன தொழில்நுட்பங்களுடன் ஒரே கூரையின் கீழ் வழங்கி வருகிறது. இங்கு நீங்கள் நீரிழிவு, பக்கவாதம், வாத நோய்கள், ஆத்தரைட்டிஸ், முடக்குவாதம், வெரிகோஸ் வெயின், மூலவியாதி, சர்ம நோய்கள், உடல் பருமன், கேஸ்ட்ரைட்டிஸ், முழங்கால் வலி மற்றும் வீக்கம், பீனிசம், மன அழுத்தம், குழந்தையின்மை, பெண்கள் சம்பந்தமான நோய்கள், ஆண் பெண் பாலியல் நோய்கள் தொடர்பான பல்வேறு விதமான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் விசேடமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹிஜாமா, அக்குபஞ்சர், ஆயில் தெரப்பி, மோக்ஷா தெரப்பி என பல்வேறு சிறப்பு சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. எமது நோக்கம் மனிதனின் உடலையும் உள்ளத்தையும் சுகமாக்கும் சிந்தனையை வழங்குவதே. அக்குரணையில் பிரதான நகரில் அமைந்துள்ளது. தொடர்புகளுக்கு 074494946 அல்லது 07425304556. லிமகஹகொட்டுவ ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர்.